திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்துள்ள அவரப்பாளையம் கிராமம். சம்பவத்தன்று இரவு ஒட்டுமொத்த மக்களும் அங்கு நடந்த ஒரு படு பயங்கரத்தால் தூக்கம் தொலைத்து அந்த ஒற்றை வீட்டின் முன் கூடியிருந்தனர். மின்னல் சத்தம் காதை கிழித்தாலும் அங்கிருந்தவர்கள் எங்கும் நகராமல் மரண பீதியிலேயே உறைந்திருந்தனர். இவற்றுக்கெல்லாம் காரணம் அங்கு நடந்த ஒரு கொடூர கொலை. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்கு அனுப்பிவிட்டு மோப்பநாய் உதவியுடன் தடயங்களை சேகரிக்க தொடங்கினார்கள். கொல்லப்பட்டவர் மோகன். 24 வயதான இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. திருப்பூரில் உள்ள ஒரு சாய தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். தாயை இழந்த இவர் தந்தை நாகராஜுடனும் தம்பி அருண்குமாருடனும் இந்த வீட்டில்தான் வசித்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று வீட்டில் தனியாக உறங்கிக் கொண்டிருந்தவரை அங்கு வந்த ஒரு மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி சரித்திருக்கிறது. அங்கு வந்தவர்கள் யார், எதற்காக மோகனை கொலை செய்ய வேண்டும் என பல அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு போலீசார் விடை தேடி விசாரணையை தொடங்கினார்கள். அவர்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தந்தது யுகேந்திர பிரசாத் என்ற ஒற்றை பெயர். யுகேந்திர பிரசாத் வேறு யாரும் இல்லை, மோகனின் தம்பி அருண்குமாரின் பாலிய சிநேகிதன். மோகனுக்கும் அவர் சிநேகிதன் தான். கடந்த 1.5 மாதங்களுக்கு முன் யுகேந்திர பிரசாத் பண நெருக்கடியில் இருந்திருக்கிறார். அதற்காக தான் ஆசையாக வைத்திருந்த பென்லி பைக்கை அருண்குமாரிடம் கொடுத்து விற்று தரும்படி சொல்லியிருக்கிறார். அருண்குமாரும் நண்பனின் பைக்கை வாங்கி அதை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்றதாக சொல்லப்படுகிறது. ஆனால் யுகேந்திர பிரசாத்திற்கு முழு தொகையையும் கொடுக்காமல் 50,000 மட்டும் கொடுத்திருக்கிறார். யுகேந்திர பிரசாத் நண்பன் அருண்குமாரிடம் பணம் கேட்கும் போதெல்லாம் இதோ தருகிறேன் அதோ தருகிறேன் என இழுத்தடித்திருக்கிறார். நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து மது குடிக்கும் போதும் இந்த பிரச்சனை வெடித்திருக்கிறது. அப்போது ஏற்பட்ட வாய்த்தகராறு கைகலப்பாக மாறியிருக்கிறது. நடந்த தாக்குதலில் யுகேந்திர பிரசாத்தை அருண்குமாரின் அண்ணன் மோகன் மது போதையில் அடித்ததாகவும் சொல்லப்படுகிறது. பணத்தையும் இழந்து அடியும் வாங்கிய யுகேந்திர பிரசாத்திற்கு சகோதரர்கள் மீது கொலை வெறி உண்டாகியிருக்கிறது. இதனால் இருவரையும் தீர்த்து கட்ட நுழைத்தவர் சம்பவத்தன்று நண்பர்களுடன் மோகனின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். எதிர்பாராத விதமாக அருண்குமார் அங்கு இல்லாததால் மோகனை மட்டும் சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் யுகேந்திர பிரசாத்தின் போன் நம்பரை டிராக் செய்து மதுரையில் தலைமறைவாக இருந்தவரையும் கொலைக்கு உடந்தையாக இருந்த நண்பர்கள் 6 பேரையும் கைது செய்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களையும் போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். ஆயுதங்களை அடையாளம் காட்ட அழைத்து சென்றபோது குச்சிப்பாளையம் என்ற இடத்தில் யுகேந்திர பிரசாத் தடுக்கி விழுந்திருக்கிறார். அதில் அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டிருக்கிறது. யுகேந்திர பிரசாத்தை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.